கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நாம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். தேவ செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இந்த வசனத்திலே முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து. அப்ப தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு கல் என்கிற காரியத்தை குறித்து சில நாட்களாய் தியானித்து வர கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த ஒரு கல்லிலே 3வது குறிப்பை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது, அந்த ஒரு கல் என்ன செய்கிறது? சத்ருவை தாழ்த்த பண்ணுகிறது. 2வது, அந்த ஒரு கல் என்ன செய்கிறது? நம்முடைய ஜீவனை சீர்படுத்தி தப்ப பண்ணுகிறது. 3வதாகத்தான் இப்போது தியானித்து வருகிறோம். 3வது, அந்த ஒரு கல் எங்கு காணப்படுகிறதா? சீயோனிலிருந்து வைக்கப்பட்டுள்ள அந்த கல்லை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அதைத்தான் நாம் வாசித்தோம். கர்த்தர் சீயோனில் வைக்கப்படுகிற அந்த ஒரு கல்லை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் வாசிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதற்கு ஆதாரமான வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆதலாகிய கர்த்தரை ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, மூளை கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாகி இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப 3வதா இந்த ஒரு கல் எது கொடுக்கப்படுகிறது? அது சீயோனில் வைக்கப்பட்ட கல்லாய் காணப்படுகிறது. 3வதாய் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஒரு கல் என்ன கல்? சீயோனில் வைக்கப்பட்ட கல். அப்ப இந்த சீயோனில் வைக்கப்பட்ட கல்லை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். அப்ப சீயோனில் வைக்கப்பட்ட கல்லை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நாம் சீயோனை பிடிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் நம்மளுக்கு கொடுக்கப்படணும்னா ஒண்ணு அது நம்மளுக்கு இலவசமாய் கொடுக்கப்படணும், இல்ல நம்ம அதை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்கள். அப்ப இது ரெண்டுமே எங்க வருகிறது? அந்த சீயோனை நாம் பிடிக்கும் பொழுது அது நம்முடைய கைகளில் அந்த கற்களை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப சீயோனை பிடிக்கணும்னா எப்படி சீயோனை பிடிக்க முடியும்? 3 தடைகளை தாண்டி நாம் அந்த சீயோனை நாம் பிடிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. என்னென்ன தடைகள்? அதைத்தான் நாம் வாசித்தோம். வேத வசனத்திலே, அந்த வேத வசன புஸ்தகத்திலே சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு 3 தடைகளை நாம் பார்க்க முடியும். என்னென்ன தடைகள்? எபூசியர்கள் அவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். 2வது குருடர்கள். 3வது சப்பானிகள் தடைகளாய் காணப்படுகிறார். எபூசியர்கள் யார்? அவர்கள்தான் நம்மளுடைய மனதை மடங்கடிக்கிறவர்கள், விசுவாசத்தை குறைய பண்ணுகிறவர்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்முடைய குழப்பத்தில் ஆழ்த்தி தேவனுக்குள்ளாக இருக்கிற வைராக்கியத்தை குறைய பண்ணுகிறவர்கள். 2வது நாம் பார்த்தோம் நேற்றைய தினத்திலே குருடர்கள் என்று நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த குருடர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் தான் பரிதானம் வாங்குகிறவர்கள், நம்மளை தடவி தெரிகிற அனுபவத்தில் கொண்டு போகிறவர்கள். இந்த குருடர்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டால், அல்லது இந்த குருடர்களின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டால் நம்மளால் சீயோனை பிடிக்க முடியாது. ஆனால் நீ இந்த குருடர்களின் வல்லமையும் குருடர்களின் மனிதர்களையும் நாம் மேற்கொண்டு சீயோனை நாம் மேற்கொண்டோம் என்றால், அவர்களை அந்த தடையை தாண்டினோம் என்றால் அந்த சீயோனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நேற்றைய தினத்தில் கர்த்தர் பார்க்க தேவன் உதவி செய்தார். அதில் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு அந்த 3வது தடையாகி அந்த கடைசி தடையை குறித்து தியானிக்க போகிறோம். அது என்ன தடை? அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. கடைசி பகுதி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடர்களும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். குருடர்களும்
சப்பானிகளும். இரண்டாவது, சீயோனை பிடிக்க கூடாதபடி தடையாய் காணப்படுகிறவர்கள் யார்? சப்பானிகள். நேற்றைய தினத்திலேயே நான் சொன்னேன், இங்கு சொல்லப்பட்டுள்ள குருடர்களும் சப்பானிகள் என்பது எழுத்தின்படியான குருடர்கள் கிடையாது, எழுத்தின்படியான சப்பானிகள் கிடையாது. இது ஆவிக்குரிய குருடர்களும் ஆவிக்குரிய சப்பானிகளை காண்பிக்கிறதாய். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சப்பானிகளை வெறுக்கிறவர்களாயோ குருடர்களை வெறுக்கிறவர்களாயோ நாம் காணப்படக்கூடாது. வேதம் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. தேவனுடைய அன்பை நம்ம சத்துருக்களுக்கே அதை நாம் காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்மத்தில் காணப்படுகிற சரீர ரீதியாய் குறைவில் காணப்படுகிறவர்களை நாம் வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, தாவீதின் ஆத்மாவுக்கு பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும் சொல்லியிருக்கு. அப்ப தாவீதின் ஆத்மாவுக்கு பகைஞராய் காணப்படுகிற சப்பானிகள் குருடர்கள் சொல்லு. அப்ப தாவீதுக்கு குருடர்களும் சப்பானிகளையும் பிடிக்காதா? அப்படி வேத வசனம் அது சொல்லிக் கொடுக்கலன்னா அது எழுத்தின்படியான சப்பானிகளையும் குருடர்களையும் அங்கு சொல்லல. ஏனென்றால் தாவீது ஒரு சப்பானியை தன்னுடைய மேஜையிலே தன்னோடு ஆகாரம் உண்ணும்படியாய் வைத்திருந்தான். தாவீது அவன் ராஜாவாய் மாறின உடனே ஒரு 2 கால் முடவனாயான சப்பானியை, உலகத்தினால் தள்ளப்பட்ட, உலகத்தினால் அங்கீகரிக்கப்படாத, யுத்தத்திற்கென்று அங்கீகரிக்கப்படாத ஒரு மனுஷனை அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தில் மாத்திரம் வைத்தது மாத்திரமல்ல, தன்னோடு தன்னுடைய மேஜையிலே ஆகாரம் உண்ணும்படியாய் வைத்திருந்தான். அப்ப இது எதை காட்டுகிறது? சப்பானிகளை தாவீது அவன் வெறுக்கிறவனாய் காணப்படவில்லை. ஏனென்றால் இதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கு யோனத்தானின் குமாரன் தாவீது அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ்யபாரத்தை பெற்ற உடனே அவன் கேட்கிறான், யோனத்தானின் குமாரர்கள், யோனத்தானின் சந்ததியில யாராவது மீதியா இருக்கிறார்களா அப்படின்னு அவன் கேட்ட உடனே அங்கு ஒரு மனுஷன், சவுலினுடைய வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், யோனத்தானினுடைய ஒரு குமாரன் காணப்படுகிறான், அவன் 2 கால் முடவனாய் காணப்படுகிறான். உடனே தாவீது என்ன சொல்லுகிறான்? அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். உடனே என்ன சொல்லுகிறான் தாவீது? நான் உன்னை கொலை செய்ய போகிறதல்ல, நீ என்னுடைய மேசையிலே என்னோடு ஆகாரம் உண்ணுகிறவனாய் நீ காணப்படுவாய் என்று சொல்லி அந்த சப்பானியை அவனுடைய அரண்மனையிலே சேர்த்துக் கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அவனோடு ஆகாரம் உண்ணுகிறவனாய் மாற்றுகிறான். அப்ப இது எதை காட்டுகிறது? தாவீது எழுத்தின்படியான, உலகத்தின்படியான சப்பானியை அவன் வெறுக்கவில்லை, ஆவிக்குரிய சப்பானியை பகைக்கிறவனாய் காணப்பட்டிருக்கிறான். அப்ப தேவ ஜனமாகிய நாம் இந்த வசனத்தை நாம் எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி எடுத்துக்கொள்ளணும். அப்ப சீயோனை பிடிப்பதற்கு 3வதாய் காணப்படுகிற தடை யார் என்றால் அது சப்பானிகளை காட்டுகிறது. அப்ப இந்த சப்பானிகளை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் யார் இந்த சப்பானிகள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அதை ஒரு உதாரணத்தோடு நாம் பார்க்க வேண்டும் என்றால், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோமாக. அப்போஸ்தலர் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே அங்கு ஒரு சப்பானியை பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, 2வது வசனம் இப்படி சொல்கிறது, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவனுடைய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இது சப்பானிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் காணப்படுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய ஆலயத்தின் வாசல்களிலே காணப்படுகிறவர்கள். இது சப்பானிகள் என்பவர்கள் யார்? தேவனுடைய அற்புதத்தையும் தேவனுக்குள்ளாய் வைத்திருக்கிற விசுவாசத்தையும்
குறைய பண்ணுகிறவர்கள் தான் இந்த சப்பானிகள். ஏன் அப்படி சொல்றேன்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவனுடைய ஆலயத்தின் பிரவேசிக்கிறவர்கள் இடத்துல பிச்சை கேட்கும்படி. யோசித்து பாருங்க, ஒரு ஆலயம் இருக்கு, அந்த ஆலயத்திற்கு வருகிற ஜனங்கள் யாராயிருப்பார்கள்? தங்களுடைய குறைகளை போக்கணும், தங்களுக்கு இப்படிப்பட்ட குறைகள் இருக்கு, எனக்கு இந்த குறைகள் எல்லாம் கர்த்தர் நிவர்த்தி பண்ணி கொடுத்து எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும் தான் விருப்பத்தோடு வருவார்கள். ஆனா அப்படி கொஞ்சம் விசுவாசத்தோடு தேவன் மீது நம்பிக்கையோடு வருகிறவர்களுக்கு முன்பாக இவர்கள் என்ன செய்வார்களாம்? அந்த ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக இவர்கள் அமர்ந்து கொண்டு அவர்களிடத்துல பிச்சை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப அது எதை காட்டுகிறது? மறைமுகமாக அங்கு இருக்கிறவர்கள் அந்த கொஞ்சம் விசுவாசத்தோடு வருகளிடத்துல சொல்லுகிறார்கள், இங்க நான் இத்தனை வருஷம் தேவாலயத்துக்கு முன்பாகத்தான் இருக்கிறேன், என்ன கர்த்தர் சுகமாக்கல, உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு மேலானது, என்னை கர்த்தர் சுகமாக்கல, அப்போ உன்னையும் கர்த்தர் சுகமாக்குவார, என் நிலைமையை பார், பிச்சை எடுக்கிற நிலைமையிலே காணப்படுகிறேன் என்கிறதை காட்டுகிறதா இருக்கிறது. அப்ப இந்த சப்பானிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளா இருக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வெளியிலே இருந்து வருகிறவர்களை தடை செய்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அழகாய் சொல்லுகிறது, தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிறவர்கள் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவனுடைய வாசல் அண்டையில் வைப்பார்கள். இந்த பிச்சை எடுக்கிறவர்கள் சப்பானிகள் என்ன செய்கிறார்கள்? எங்க இருக்கிறார்கள்? அலங்கார வாசலுக்கு முன்பா இருக்கிறார். அவங்களை கொண்டு வந்து வைக்கிறது யார்? அந்த வசனம் சொல்லு பாருங்க, ஒரு மனிதனை கொண்டு வருவார்கள். இது எதை காட்டுகிறது? இந்த மனுஷன் சப்பானியா இருக்கிறான், அவன் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போக முடியல, அவன் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசிக்க விருப்பப்படாமல் தேவனுடைய ஆலயத்திற்கு வெளியில இருக்கிறான். ஆனா அந்த மனுஷன் சப்பானியை இருந்து அவன் இருக்கிறது கூட இன்னொரு விதத்துல நாம் அங்கீகரிக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, அவனை சுமந்து கொண்டு வருவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் மாத்திரம் அல்ல, இவனுக்கென்று ஒரு கூட்டத்தையும் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடி தடை செய்கிறவன் தான் இந்த சப்பானி. நீ யோசிக்கலாம், அப்ப சப்பானியா இருக்கிறவர்கள் வெளியில இருக்கிறது தவறா என்று யோசித்தால், வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ 18 வருட கூனியா இருந்திருக்கிறார், அவளால் நிமிர்ந்து நடக்க முடியாது, அவளால் நிமிர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது, அவளால் வானத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்தோ துதிக்கவோ ஜெபிக்கவோ முடியாது. ஏனென்றால் அவள் 18 வருடம் சாத்தானினால் கட்டப்பட்டிருக்கிறார், சரீர ரீதியாய் கூனியாய் இருக்கிறாள், இன்னொரு விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாத்தானினால் கட்டப்பட்டு இருக்கிறார். ஆனா அந்த ஸ்திரீ எங்கு காணப்படுகிறாள்? தேவனுடைய ஜெப ஆலயத்தில் வருகிறவராய் காணப்பட்டிருக்கிறார். அவள் ஒரு கூனி, அவள் ஒரு சரீர ரீதியாய் குறைவுபட்டவள், ஆவிக்குரிய ரீதியாய் சத்தானினால் கட்டப்பட்டவள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயே தேவனுடைய ஆலயத்திற்குள் காணப்பட முடியும் என்றால், இந்த தூக்கி கொண்டு சப்பானியை வாசலில் வைப்பதற்கு பதிலாக தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருக்கலாமே அல்லவா? அப்ப சப்பானி என்பது எதை காட்டுகிறது? அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய ஆலயத்திற்கு புறம்பாய் இருக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு வெளியிலே இருந்து தடை செய்கிறவர்கள். இது எல்லாவற்றையும் நம்ம ஆவிக்குரிய ரீதியா எடுத்துக்கொள்ளணும். அப்ப இங்க வசனம் சொல்லுது, ஒரு சப்பானி இருந்தான் என்று சொல்லியிருக்கு. ஆனா இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இங்கு சொல்லப்படுகிற சப்பானி என்று எழுத்தின்படி இந்த மனுஷனை சொல்லியிருந்தாலும், நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு இன்னொரு சப்பானியை கர்த்தர் காட்டுகிறார். அங்கு ஒரு மனுஷன் சப்பானியா இருந்தான்னு சொல்லியிருக்கு. ஆனா வேத வசனம் மறைமுகமாய் அங்க இருக்கிற சப்பானி, மற்றொரு சப்பானி கூட்டத்தையே அந்த வசனம் நம்மளுக்கு காட்டுகிறது. யார் அந்த சப்பானி கூட்டம்? அவர்கள் தான் உண்மையான சப்பானிகள். இவன் சரீர ரீதியாய் பிறப்பின்படி சப்பானியா இருந்தான், ஆனா ஆவிக்குரிய ரீதியாய் உண்மையாகவே சப்பானியாய் காணப்பட்ட ஒரு கூட்டம் இந்த பகுதியிலே காணப்படுகிறதே இந்த வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. யார் அந்த சப்பானிகள்? அதே மத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? அவர்கள் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவ ஆலயத்து சேனை தலைவனும்
சதுசேயர்களும் அவர்களிடத்துல வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு. இங்கு ஒரு சப்பானி கூட்டம் காணப்படுது பாருங்க, முடவர்களின் கூட்டம் காணப்படுது. யார் இந்த கூட்டத்தார்? ஆசாரியர்களும் தேவ ஆலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும். இது ஆசாரியர்கள் என்பது லேவியர் கோத்திரத்தில் வந்த ஆசாரியர்கள். இது சேனை தலைவர்கள் என்பவை தேவாலயத்து சேனை தலைவர்னா யாருன்னா, இந்த அந்த காலத்துல எல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கென்று போர் வீரர்கள் இருக்கிறார்கள், காவல்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வெளியே நின்று காவல் காக்கிறவர்கள். அப்ப இது நெகேமியாவின் காலத்திலிருந்து எஸ்ராவின் காலத்திலிருந்து அப்படியே அது உருவாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் அது மாறி அது தேவ ஆலயத்தின் சேனைகளாய் மாறினது. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை காவல் காக்கிறவர்கள். அங்கு ஏதாவது ஒரு போராட்டம் வந்தா எது நடந்தாலும் அவர்கள் அதை காவல் காக்கிறவர்கள். அதாவது இந்த இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் பொழுது அவர்கள் தான் முதலாவது தடை செய்வார்கள் அல்லது பிடித்து செல்லுகிறவர்கள். இயேசுவை பிடித்து சென்றவர்களும் இவர்கள் தான். அவர்களோடு வந்தவர்கள் தான் ஆசாரியர்களும் அங்கு இருந்து சதுசேயர்களும் பரிசேயரும். அப்ப முதலாவது ஆசாரியர்களும், இரண்டாவது தேவ ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய சேனைகளும், மூன்றாவது சதுசேயர்களும் அங்கு சப்பானிகளாய் காணப்படுகிறார். ஏன் சப்பானிகளாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் என்றால், வசனம் அதை சொல்லுகிறது பாருங்க. அதே வசனம், அதே 4வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்தை வாசித்தோம்னா அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வெளியரங்கமான அற்புதம் இவர்களுக்கு செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிசயமாய் ஜனங்களுக்குள் பரவாதபடிக்கு ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. இங்க பாருங்க, சப்பானிகள் என்று எதனால் இவர்களை ஆவிக்குரிய சப்பானிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள்? அவர்களுக்கு நன்றாய் தெரிகிறது, இயேசுவின் நாமத்தினாலே அங்கு ஒரு சுகம் நடந்திருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே பிறப்பிலிருந்து சப்பானியா இருக்கிற ஒரு மனுஷன் இப்ப நடக்கிறான். இயேசுவின் நாமத்தினாலே ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி பிச்சை எடுக்கிறவனாய் இருந்தவன் இப்ப அலங்கார வாசலிலே துதித்துக் கொண்டு பேதுரு அங்கிருந்து அப்போஸ்தலர்களோடு அவன் ஆலயத்துக்குள் நுழையும்படி புறப்படுகிறான். ஆனா இவை எல்லாம் தெரிஞ்சிட்டோம், கர்த்தருடைய அதிசயம் நடந்தது என்பதை தெரிஞ்சோம், அதை குறித்து நாம பேசக்கூடாது என்பதை தெரிந்தோம், பேச முடியாது என்பதை தெரிந்தோம். அவர்கள் இயேசுவின் நாமத்தை பிரசங்கிப்பதற்கும், இயேசுவின் விடுதலையை குறித்து பிரசங்கிப்பதற்கும், தேவனுடைய விடுதலை ஜனங்கள் மத்தியில் வருவதற்கு தடை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த 17வது வசனம் சொல்லுது பாருங்க, இது அதிசயமாய் ஜனங்களுக்குள் பரவாதபடிக்கு ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. அப்ப இங்கு காணப்படுகிற உண்மையான சப்பானி யாரு தெரியுமா? அங்க வெளியில இருந்து முடவாதத்தோடு அல்லது பிறப்பிலிருந்து சப்பானியா இருந்த மனுஷன் அல்ல. சபைக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிட்டு, சபையை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு, சபையை காவல் காக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் சதுசேயர் கூட்டத்தார் என்று பெருமை மேன்மை பாராட்டி கொண்டிருந்த அந்த கூட்டத்தார், அதாவது ஆவிக்குரிய ரீதியின்படி சபையை விட்டு விலகி இருக்கிற இவர்கள் தான் சப்பானிகளாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் தான் அங்கு காணப்பட்ட ஜனங்களை அவர்கள் சீயோனை பிடிக்க கூடாதபடி தடையாய் காணப்படுகிறார்கள். அப்ப சப்பானிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் எப்படி தடை செய்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், அவர்களுக்கு தெரியும் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, அவர்களுக்கு தெரியும் தேவன் அதிசயம் செய்கிறார். இவை எல்லாம் தெரிந்து கொண்டோம் சூடுண்ட பொய்யர்களாய் போல் காணப்படுகிறவர்கள் தான் இந்த சப்பானிகள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல அநேக ஜனம் இப்படி சப்பானிகளை போலதான் காணப்படுகிறார்கள், அல்லது இப்படிப்பட்ட சப்பானிகளினால் தடை செய்யப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். தங்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கும் தங்களுடைய பெயர் புகழ் பெருகுவதற்காக கர்த்தருடைய அதிசயம் அங்கு செயல்பட்டாலும் அதை மறைத்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்.
ஒரு போதகரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். பஞ்சாப் மாநிலத்துல ஊழியம் செய்யும்படியாய் சென்ற பொழுது அந்த போதகருக்கு நீங்க கால் பண்ண ஏதாவது ஒரு ஜெபம் வேணும், அல்லது ஏதாவது ஒரு திடீர்னு ஏதோ ஒரு போராட்டம் வந்துருச்சு, அல்லது ஒரு விடுதலை வேணும், கத்தர் இடத்துல இருந்து ஒரு ஆலோசனை வேணும்னு சொல்லி அந்த போதகருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவர் எல்லாத்தையும் கேட்பாராம். கேட்டுட்டு சொல்லுவாராம், நான் உங்களுக்கு வந்து ஜெபம் பண்றதுனால, நான் உங்களுக்கு வந்து ஊழியம் செய்யறதுனால, நான் உங்களுக்கு வந்து ஜெபித்து விடுதலை கொடுக்கறதுனால எனக்கு என்ன பலன்? அப்ப எனக்கு இவ்வளவு காணிக்கை நீங்க கொடுங்க, எனக்கு இவ்வளவு பொருட்களை கொடுங்க, அப்பதான் நான் வந்து ஊழியம் செய்வேன்னு சொல்லி கட்டி அது முதலாவது அவர் ஒரு டீல் பேசிட்டு தான் ஜெபத்துக்கே வருவார். யோசித்து பாருங்க, தேவன் தான் அவருக்கு அதிசயத்தை செய்கிறார். தேவனுடைய நாமத்தினாலதான் அங்கு விடுதலை வருது. கர்த்தர் தான் அங்கு கிருபை பாராட்டுகிறார். இவர் ஒரு மனுஷனா இருந்து தேவனை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆனா அங்கு நடக்கிற காரியம் என்ன? கர்த்தருக்கு போக வேண்டிய மகிமையையும், கர்த்தருக்கு போக வேண்டிய பலியையும், கர்த்தருக்கு போக வேண்டிய கொழுப்பையும் இந்த மனுஷர்கள் எடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டார். நீங்க பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிறவர்கள்லாம் சாதாரண அந்த ஜனங்கள்லாம் அவர்கள் போதகர்களை ரொம்ப மதிக்கிறவர்கள். ஏனென்றால் அங்கு முக்காவாசி இருக்கிறவங்க சீக்கியர்கள், அவர்கள் குரு வழிபாடு உள்ளவர்கள். அந்த குரு வழிபாடுல இருந்த ஜனங்களை தான் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவர்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்து இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றிருக்காங்க. அதனால என்ன செய்வாங்க தெரியுமா? அங்க இருக்கிற போதகர்கள் யாராவது ஊழியத்துக்கு போயிட்டா, முக்கியமா அவர் விசேஷ நாட்கள்ல நாங்கெல்லாம் போயிருந்தப்ப அவர் அங்க அந்த கூட்டமாய் கூடியிருக்கிற ஜனம் ரெண்டு விஷயத்தை அங்க முக்கியமான பார்த்தேன். ஒண்ணு, நாங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறோம், எங்களுடைய கால்களை அவர்கள் முதலாவது தண்ணி ரோஸ் போட்டு அந்த அந்த ரோஸ் அந்த இலைகள் இருக்கல்ல, அந்த ரோஸ் இருக்கல்லவா, அந்த ரோஸ் போட்ட ஒரு வாட்டரை வச்சு கால்களை கழுவுனாங்க. கால்களை கழுவிட்டு அது ஒரு நல்ல துண்டை வைத்து துடைத்தார்கள். அதுக்கப்புறம் அதன் மீது பெர்ஃப்யூம் அடித்தார்கள். இது அவர்கள் வழக்கமாய் செய்கிறது. இது செய்யாவிட்டால் நாம் அவர்களை அங்கீகரிக்கலன்னு சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். அப்ப யோசித்து பாருங்க, போதகர்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு எவ்வளவு கனம் கொடுக்கிறார்கள். அவர்கள் போதகர்களுக்கு கொடுக்கல, கர்த்தருடைய ஊழியர்கள் என்று சொல்லி அவர்கள் கனத்தை கொடுக்கிறார்கள். இன்னொரு இடத்துல அதே பஞ்சாப் பகுதியில பார்த்தோம், ஒரு போதகர், நாங்க வந்திருக்கிறோம், நாம் ஊழியத்துக்காக தான் வந்திருக்கோம், மிஷினரி ஊழியத்தை பார்க்க தான் வந்திருக்கோம் தெரியும், ஆனாலும் எங்களை கூட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு எங்களுக்கு டீ காஃபி கொடுத்துட்டு 1 மணி நேரம் சும்மா பேசிக்கிட்டு இருந்தார். 1 மணி நேரம் கழிச்சு நாங்க கேட்கிறோம், நாங்க இடையிலையும் தடை பண்ணி கேட்கிறோம், ஆனாலும் அப்ப ஒரு பதிலையும் சொல்லல. அதுக்கப்புறம் திடீர்னு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு, பிரதர் முதல்ல சொல்லுங்க என்ன நடக்குது, எங்க இருக்கிறார்கள் ஜனங்கள்? உடனே அப்பதான் சொல்றாரு, ஜனங்கள் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்காங்க, நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, நம்ம முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெபத்துக்கு போவோம்னு சொன்னாங்க. போய் அந்த உடனே அவரை சத்தம் போட்டு சாப்பாடெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, பனியில கொட்டுகிற பனியில, பஞ்சாப்ல இருக்கிற பனியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பனி இல்லை, அங்கு நல்ல பனி ஊத்தும். அப்படி கொட்டுகிற பனியில ஜனங்கள் வெளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு மேல ஒரு தார்பாய் கிடையாது, அவர்களுக்கு மேல எந்த கட்டடமும் இல்லை. அவர்கள் வெட்ட வெளியிலே ஜபத்திற்காக 50 to 70 ஜன கூட்டம் அங்கு அமர்ந்து இருக்கிறார்கள், சின்ன பிள்ளையிலிருந்து முதிர் வயது வரைக்கும். எதுக்காக? தேவனுடைய வார்த்தைகள். ஆனா இங்கு போதகர் என்ன செய்தார் தெரியுமா? எங்களை கூட்டு போய் இது எல்லாத்தையும் சொல்லல, அவர் போய் எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டு அங்க இடத்துல வச்சுட்டார். கடைசியில அவரை சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அங்க போய் ஜெபத்தை நடத்தி வந்தோம். இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த போதகரை நான் குற்றம் சாட்ட முடியும் நான் சொல்லவில்லை. இப்படித்தான் அநேக ஆசாரியர்களும் தேவ ஆலயத்தை காவல் காக்கிறவர்களும் சதுசேயர்களும் சப்பானிகளை போல் காணப்படுகிறார்கள். இந்த சப்பானிகள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் இவர்களால் சீயோனை பிடிக்க முடியாது. அவர்கள் சப்பானிகளாய் காணப்படுகிறபடினால், நாம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறபடினால் நம்மளால் முன்னேறி போய் சீயோனை பிடிக்க முடியாது. யோசித்து பாருங்க, இங்க யார் உண்மையான சப்பானியாக இருக்கிறார்? அந்த பிறப்பின் நிமித்தமாய் சப்பானியாய் வந்த மனுஷனை தேவ வார்த்தை வந்தது, அவனுடைய எலும்புகள் பலனடைந்தது, அவன் எதிர்த்து எழுந்து நின்று குதித்தான். ஆனாலும் இந்த சப்பானிகள் ஆவிக்குரிய ரீதியாய் சப்பானியாய் மாற்றப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, கர்த்தருடைய அதிசயம் நடந்தது, எல்லாம் நடந்தாலும் அவர்கள் மத்தியில் ஒரு விடுதலை இல்லை. ஜனங்களை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். இயேசுவின் நாமத்தை பிரசங்க கூடாது என்கிற எண்ணத்திலே காணப்பட்டார்கள்.
தேவனுடைய வார்த்தை ஜனங்களிடத்தில் வரக்கூடாது என்று எச்சரிக்கும்படி அவர்கள் முற்பட்டார்கள். இவர்கள்தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிற சீயோனை பிரவேசிக்க கூடாதபடி, சீயோனை பிடிக்க கூடாதபடி காணப்படுகிற சப்பானிகள். அப்ப இப்படிப்பட்ட சப்பானிகள் இடத்துல நாம் ஜாக்கிரதையாய் காணப்படணும். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். தேவனுடைய கிருபைக்குள்ளாய் பரிசுத்தம் நடத்துதல்படி பரிசுத்தவனரோடு இணைந்ததை யோசித்து நிதானித்து பார்த்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில யார் நமக்கு சப்பானியாய் இருக்கிறார்கள்? நாம ஜெபிக்க போற நேரத்துல, வேத வாசிக்க போற நேரத்துல, ஊழியத்துக்கு போகணும்னா யார் நம்மளுக்கு சப்பானியை போல் தடை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள்? யார் நம்மளுக்கு ஆசாரியர்கள் என்று சொல்லிக்கொண்டு, தேவனுடைய ஆலயத்தை காவல் காக்கிறவன் என்று சொல்லிக்கொண்டு, சதுசேயன் என்று சொல்லிக்கொண்டு, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கூடாதபடி யார் தடையாய் இருக்கிறார்கள்? அந்த சப்பானிகளை தேவன் இன்றைக்கு மேற்கொள்ள போகிறார். உங்க வாழ்க்கையிலே, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு யார் முட்டுக்கட்டையாய் இருக்கிறார்கள்? யார் உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர முடியாதபடி தடை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள்? அப்படிப்பட்ட சப்பானிகளை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறவராய் காணப்படுகிறார். இங்க என்ன நடக்குது? அந்த ஆவிக்குரிய சப்பானிகளாகிய இந்த ஆசாரியர்களும் சதுசேயர்களும் தேவனுடைய ஆலயத்தை காக்கிற சேனைகளும் பேதுருவையும் யோவானையும் பிடித்து கொண்டு போய் சிறைச்சாலையிலே வைத்தார்கள். சிறைச்சாலையிலே வைத்தார்கள். 4வது வசனம் சொல்லுது, 3வது அதிகாரம் அப்போஸ்தலர் 3:4 சொல்லுது பாருங்க. சரி, 4:4 சொல்லுகிறது, அவர்களை பிடித்து கொண்டு, அப்போஸ்தலர் 4:4, தேவ வசனத்தை கேட்கிற அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறை இவர்களை பிடித்து 3வது வசனம் அப்போஸ்தலர் 3வது வசனம் சொல்லுது, அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இப்ப தேவனுடைய நாமத்தை தடை செய்யும்படியாய் இந்த சப்பானிகள் என்ன செய்வார்களாம்? நம்மளுடைய காவலிலே வைப்பார்கள். எப்படி காவலில் வைப்பாங்களாம்? இரவு முழுவதும் காவலிலே வைப்பார்கள். இரவு முழுவதும் என்பது எதை காட்டுகிறது? இரவு என்பது ராக்காலத்தை காட்டுகிறது. அது ஒரு போராட்டத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப நமக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் விடுதலையை கொடுக்க மாட்டார்கள். நம்மளுக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் வழிகளை நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக என்ன செய்வார்கள்? அதே போராட்டத்திலே, அதே பிரச்சனையிலே நம்மளை பிடித்து வைக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் தான் இந்த சப்பானிகள். நமக்கு ஒரு போராட்டம் வரும், ஒரு பிரச்சனை வரும், உடனே என்ன செய்வோம்? தேவனுடைய மனுஷன் தானே, எனக்காக ஜோமனுங்கன்னு சொல்லி அவரிடத்துல போய் அழுவோம். உடனே என்ன நடக்கும்? அவர் சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்கு விடுதலையாக்குவான்னு சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதற்கும் வழியை சொல்ல மாட்டார்கள். அதுல இருந்து விடுதலையாகிறதற்கும் ஜெபிக்க மாட்டார்கள். அவர்கள் நம்மளை காவலிலே வைத்து கொண்டுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த சப்பானிகளாய் காணப்படுகிறார். ஆனா கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? அவர்களை காவலில் வைத்தது உண்மைதான். சாயங்காலம் முழுக்க, இரவு முழுக்க காவலில் இருந்தது உண்மைதான். ஆனால் காலையிலே அவர்கள் கூடி வந்து இந்த அப்போஸ்தலர்கள் முன்பாய் அவர்கள் குற்றம் சாட்ட வந்தவுடனே அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தைரியமாய் பேசினார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு 8வது வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 4:8 சொல்லுகிறது, பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. என்ன நடக்கிறது? இந்த சப்பானிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் நம்மளுக்கு அவசியமாய் இருக்கிறது. எபிசியரை மேற்கொள்வதற்கு அபிஷேகம் அவசியமாய் இருக்கிறது. குருடர்களை மேற்கொள்வதற்கு தேவனுடைய விசுவாச இரக்கம் அவசியமாய் இருக்கிறது. இந்த சப்பானிகளை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பிட்டார் இவர்களை. ஆனாலும் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் மீண்டும் ஒரு விஷயம், கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் பேதுருவை நிரப்புகிறார். உடனே அவன் தைரியம் கொண்டவனாய் இவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறான். நாம் ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம்,
தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றிருக்கலாம். ஆனாலும் இந்த சப்பானிகளை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் என்கிற புதிய நிரப்புதல் நம்மளுக்கு அவசியமாய் இருக்கிறது. அந்த புதிய நிரப்புதல் வந்தால் மாத்திரமே இந்த சப்பானிகளை நம்மளால் மேற்கொள்ள முடியும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 8வது வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி என்று சொல்லியிருக்கு. உடனே என்ன நடக்குது? அவர்களை நோக்கி பேசுனதை பார்த்த உடனே அந்த 13வது வசனம் சொல்லுது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் வந்துவிட்டால் அவங்க என்ன நடக்குது? முதலாவது சப்பானிகள் ஆச்சரியப்படுவார்கள். இரண்டாவது, அந்த கல்லாகிய சியோனில் வைக்கப்பட்ட கல்லாகிய அந்த கிறிஸ்துவாகிய இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். நீங்கள் இயேசுவின் ஜனம் என்பதையும், இயேசுவினால் அபிஷேகிக்கப்பட்ட, இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் முதலாவது புரிந்து கொள்ளுவார்கள். இரண்டாவதாக அங்க என்ன நடக்குது? அவர்கள் 14வது வசனம் சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் 4:14 சொல்லுது, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகில் நிற்கிறபடியினால் எதிர்பேச அவர்களால் இடமில்லாமல் இருந்தது. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அங்கே அவர்களுக்கு முன்பாக நின்றபடியினால் இது எதை காட்டுகிறது? தேவனுடைய வார்த்தை அங்கு நிற்கிறது. இங்கு சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் எப்படி சொஸ்தமானான்? அவன் இயேசுவின் நாமத்தினால் எழுந்திரு என்று சொன்ன உடனே அங்கு வார்த்தை செயல்படுகிறது. உடனே அவன் எழுந்து நிற்கிறான். அப்ப இரண்டாவதாய் இந்த சப்பானிகளை மேற்கொள்ளணும்னா என்ன அவசியம்? தேவனுடைய வார்த்தை அங்கு நிற்கணும். அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை அங்கு நம்மத்திலே இருந்தால் மாத்திரமே இந்த சப்பானிகளை நம்மளினால் மேற்கொள்ள முடியும். மூன்றாவது அங்க என்ன நடக்குது? உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். உடனே யோவான் சொல்லுகிறான், யோவானும் பேதுரும் சொல்லுகிறான், அப்படி அல்ல, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் சொல்லிட்டு சொன்ன உடனே அவர்கள் அப்படியே அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். உடனே இந்த பேதுருவும் யோவானும் தன்னுடைய சீசர்களோடும் தன்னோடு இருக்கிற மற்ற அப்போஸ்தலர்களோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் வந்து சேர்ந்து கொண்டது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் ஒன்றுபட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் யாவையும் உண்டாக்கின தேவரீர் என்று கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. துதிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குது? அவர்கள் இருந்த இடம் அசைய ஆரம்பிக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு பரிசுத்தாவின் நிரப்புதல் உங்களுக்கு தேவன் கொடுத்து அவருடைய வார்த்தை உங்க மத்தியிலே நிற்கிறபடியால் நீங்கள் சப்பானிகளை நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்கள். சப்பானிகளை மேற்கொள்ளுவதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். உங்கள் மத்தியிலே இருக்கிற சப்பானிகளை நடுங்கத்தக்கதாய், உங்கள் மத்தியில் இருக்கிற போராட்டக்காரர்களை நடுங்கத்தக்கதாய், உங்களை தடை செய்கிறவர்கள் நடுங்கி பயப்பட நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தை தேவன் நடுங்க செய்ய போகிறார். அதன் நிமித்தமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சப்பானிகள், அவர்கள் எந்த மனிதனாய் இருந்தாலும் சரி, குடும்பத்தினாய் இருந்தாலும் சரி, கணவனாய் இருந்தாலும் சரி, மனைவியாய் இருந்தாலும் சரி, பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, போதகர்களாய் காணப்பட்டாலும் சரி, அவர்கள் இந்நாள் முதற்கொண்டு நடுங்க போகிறார்கள். நீங்களோ அவர்களை மேற்கொள்ள போகிறீர்கள். அப்ப இதுதான் சப்பானிகளை கடந்து போகிற, சப்பானிகளை ஜெயித்து சீயோனை பிடிக்கிற அனுபவம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு சப்பானிகளை நாம் மேற்கொள்ள போகிறோம். உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு முட்டுக்கட்டைய சப்பானியா இருக்கிறார்கள்? உங்கள் கணவர் உங்களுக்கு சப்பானியை போல் காணப்படுகிறாரா? உங்கள் மனைவி உங்களுக்கு சப்பானியாய் காணப்படுகிறார்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை தடை செய்கிறவர்களாய் இருக்கிறார்களா? அல்லது உங்களுக்கு தெரிந்த போதகர்கள், ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையாய் இருக்கிறார்களா? அவர்களை தேவன் நடுங்க செய்ய போகிறார். நீங்கள் இருக்கிற ஸ்தலம் நடுங்க போகிறது. அதனால் நீங்கள் தேவனுடைய மனுஷர் என்பதை உணர்ந்து கொள்ள போகிறார்கள். உடனே அங்கு அவர்கள் அமைதியாகிறார்கள். அப்ப எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடுவோமாக. அதற்கு நமக்கு 2 காரியம் அவசியமாய் இருக்கிறது. ஒன்னு பரிசுத்த ஆவியான நிரப்புதல்,
இரண்டாவது தேவனுடைய வார்த்தை. முதலாவது பரிசுத்தாவின் நிரப்புதல் வேணும், இரண்டாவது தேவனுடைய வார்த்தை வேணும். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோமா? நாம சப்பானியை மேற்கொள்ளா இந்த ரெண்டு அவசியமாய் இருக்குது. அந்த ரெண்டை இப்பொழுது தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லா சப்பானிகளை நாம் மேற்கொள்ள போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவுகளோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆராதனையை தேவன் கொடுத்து இந்த அதிகாலை வேளையிலே ஜெபத்திற்கு வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சப்பானிகளையும் தேவன் இன்றைக்கு நிர்மலமாக்கினாய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய உயிர்த்தெழு வல்லமை புறப்பட்டு வந்து எங்களை நீர் அபிஷேகித்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகாலையிலேயே எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சப்பானி போன்ற மனிதர்களையும் சப்பானிகளின் ஆவிகளையும் தடை செய்கிற கிரியைகளை நீர் அதமாக்கினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு உடைய வார்த்தை இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்நாள் முதற்கொண்டு உடைய பிள்ளைகள் சப்பானிகளை மேற்கொள்ளத்தக்கதான பரிசுத்தாவின் நிரப்புதலும் உடைய வார்த்தையும் இவர்களோடு நிற்கட்டும் கர்த்தாவே. இவர்கள் இருக்கிற இடம் அசைவதாக, அதனால் சப்பானிகள் நடுங்குவார்களாக. அப்படி நீ செய்யறக்காய் ஸ்தோத்திரம். இந்நாள் முதற்கொண்டு உடைய பிள்ளைகள் சப்பானிகளினால் தடை செய்யப்படாமல் சப்பானிகளை மேற்கொண்டு சியோனை பிடிக்கிறவர்களாய், சியோனின் அஸ்திவார கல்லாகிய சியோனினால் வைக்கப்பட்டுள்ள அந்த கல்லை பிடிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கொண்டு வழி நடத்துவதாக. எல்லா துதிகனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.